பேசலாம் திரு மனோகர் பாஷா. அதிமுகவை காப்பதற்கு அதிமுகவுடைய இருப்பு அல்லது அதனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் அதை விடாமல் இருக்கிறதுக்கே அவர் பிஜேபியோட போக முடியாதுங்கிறார் பொன்ராஜ். பிஜேபியோட போனா பிஜேபி நிச்சயமா அவங்கள வந்து அழிக்கத்தான் பார்ப்பாங்க, அதாவது அந்த இடத்தை அடிவது அப்படிங்கிற பொன்ராஜனுடைய கணிப்பு ரொம்ப தவறா இருக்கேன்னு சொன்னா பாஜக விட்டு வெளியே வந்துட்டா தான் அதிமுகவுக்கு வாழ்வுன்னாரு. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டிட்டார், பாஜகவோட இல்லை. தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாரு, எஸ்டிபிஐ சேர்த்துக்கிட்டு தேர்தல். ஆனா ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடிஞ்சுதான் நான் கேட்கிறேன். மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் பல தொகுதிகளில். இது பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை எடுத்த பிறகு அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கல. பல இடங்கள் இப்போ தென்சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெபாசிட்டே போயிடுச்சு. ஜெயக்குமாருடைய மகனே அங்கே டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமை. அதனால பாஜக எதிர்ப்பு நிலை எடுப்பதனாலேயே அதிமுகவுக்கு எந்த சாதகமும் வர ஆதரவு நிலை எடுப்பதனால என்ன சாதகம் வரும்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டு வலுவான கூட்டணி கட்சிகளை பாஜக இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படியான ஒரு சூழலை விடாம இந்த முறை அவர் அதுக்கான முயற்சிகளை செய்வார். அதுக்கு வருவதற்கு இன்னொன்னு கூட சொல்றேன், தமிழ்மணி சார் சொன்ன அதே ஆங்கிள் எடுத்துட்டீங்கனாலும் புதுச்சேரி ஃபார்முலான்னு வந்தாலும் எந்த ஃபார்முலா வந்தாலும் அவங்க ஒரு வலுவான தலைமையை இங்க விட போறதில்லை அப்படிங்கறத எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? சரி, நீங்க பாண்டிச்சேரியோட தமிழ்நாட்டை ஒப்பிடாதீங்க. சென்னை மாவட்டம் தான் வேற மாநிலங்கள் சார். நீங்க மகாராஷ்டிரா கூட வச்சீங்க சார். மகாராஷ்டிரா வச்சீங்க சார். மகாராஷ்டிரா வேற சார். இங்கே அதிமுக ஒரு வலுவான கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். பாஜக எங்க தலைமைங்கிறாரு யாருங்க? நாகராஜ் சார். நீங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக தலைமையில இப்பவும் 26 தான் சொல்றாரு சார். நீங்க சொல்லுங்க பொன்ராஜ் சார். நீங்க அடுத்து 2026ல தமாக பிஎம்கே எம்எல்ஏ ஆகணுமா வேணாமா சார்? நீங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அதுதான் உங்க ஆசை. அதுக்கு தான் இப்படி பேசுறீங்க. நீங்க பிரிஞ்சு இருந்தாலே திமுகவுக்கு தான் வாய்ப்பு. பிஎம்கே ஒரு 6 எம்எல்ஏ வேணாமா? பிஎம்கே ஏடிஎம்கே கூட வந்தாலும் கூட சார், நீங்க பிரிந்து இருந்தால் யாருக்கு ஆதாயம்? ஜெயலலிதா அம்மாவே 96 தோல்விக்கு பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவே எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் தேடி போய் வீட்டிலேயே பார்த்தாங்க. மீண்டும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினாங்க. அண்ணாமலை பத்தி சொல்றீங்க, அந்த காலத்துல காளிமுத்து கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது, இதெல்லாம் காங்கிரஸ் விமர்சிட்டு காங்கிரஸோட தானே கூட்டு வச்சாங்க. அது எப்ப தட்டி வைக்கணுமோ அப்ப தட்டி வைப்பாங்க அகில இந்திய தலைமை. அதனால இன்றைய சூழ்நிலையில தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜகவோட கூட்டு பார்லிமெண்ட்ல ஆசைப்பட்டோம். நீங்க யாரோட இருந்தோம்? பாரதிய ஜனதா பிஜேபியோட போனீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு திமுக எதிர்ப்பு என்பது வலுவாக இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் ஒன்றுபடணும். அது இப்ப நம்ம இப்படி கேட்கிறேன். நீங்க பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு போனீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமியோட கரத்தை வலுப்படுத்தணும்னு வருவீங்களா அப்படிங்கிறது எல்லாரும் பொன்ராஜ் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் சார். நீங்க சும்மா போயிட்டு நாங்க பாட்டுக்கு நாங்க போயிடுறோம் பிஎம்கே போயிடுறோம்லாம் இல்ல. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வலுவா இருக்கு. இப்போ பல போராட்டங்கள் நடத்தினாலும் கூட திமுக கூட்டணி விட்டு வெளியே போறது இல்ல. விடுதலை சித்தை மது ஒழிப்புன்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் அறிவிக்குது. ஆனாலும் கூட திமுக கூட்டணி வலுவா இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. அதிமுக தலைமையில திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்ல. எஸ்டிபிஐக்கு பெரிய வாக்கு வங்கி இல்ல. அதனால எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்தால் தான் இல்ல சார். சூழல் மாறி போச்சு சார். திரு விஜய் உள்ள வந்திருக்காரு சார். விஜய் வரலாம், சீமான் வரலாம் சார். ஆனா ஃபைட் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான். அதிமுக ஒருங்கிணைப்பு குரல் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஒருங்கிணைப்பு குரல் யாருக்கானது? பிஜேபிக்கானதா அதிமுகவானதா? யாருக்கு இத மெசேஜ் சொல்றீங்க? நீங்க ஒன்றுபட்டு திமுக எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல பாரதிய ஜனதாவினுடைய அகில இந்திய தலைமையே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையில உறுதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவினுடைய மேலிடத்தின் கருத்தாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் 24 அவங்க தமிழ்நாட்டில் ஒரு இடங்களை பெறணும் தான் நினைச்சாங்க. 40 இடத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க. 39 இடத்துலயும் எங்க யாரு
பிஜேபியோட அகில இந்திய தலைமை இங்க சித்தாந்த எதிரியா திமுக தான் சார் நினைக்குது. ஆமாங்க. இந்திய அளவிலே நினைக்குது. ஆனா திமுகவுக்கு எதிரான வியூகங்களை எப்பவுமே வகுக்கிறாங்க. வெற்றி பெறது திமுக தானே இருக்குது. 26ல மட்டும் என்ன மாறிடும்? நீங்க வந்து ஒரு கூட்டணியை மறுபடியும் வலுவான கூட்டணியா உருவாக்கினாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும். அவர் சொன்னார் பொன்ராஜ் 66 சீட்டு வாங்கும்போது பிஜேபி கூட்டணியில தான் இருந்தது. அந்த கூட்டணியில தான் 66 சீட். அதை விட இப்ப நல்ல மோசமாயிருன்றார். இல்ல இன்னும் அதிகமா ஆட்சியை பிடிப்போம் சார். இவர் அதாவது மீண்டும் திமுக வரணும்னு விரும்புறார் பொன்ராஜ். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும் வரை, தமிழ்நாட்டு கவர்னராக ஆர்.என். ரவி இருக்கும் வரை திமுக மீண்டும் வரும். அப்ப பாத்தீங்களா, அதான் அவருடைய ஆசை. இல்ல அவர் வந்து நடைமுறை சொல்ற சினாரியோ சொல்றாரு சார். இவங்க ரெண்டு பேரும் அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்றாரு அவரு. நீங்க அதே அப்படி பேசுறீங்க. அதிமுக பாஜக வலுவான கூட்டணி உருவாச்சுன்னா கண்டிப்பா திமுகவை அது சாத்தியமாங்கிறதா கேள்வி. நாகராஜ் பேசுவோம். மக்கள் இல்ல அவர் சொல்லணும் சார். நீங்க விருப்பப்படுறீங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. இந்த தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கை சரிதான் சார். பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கு சார், ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கு ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும் சார். பிஜேபி முடிவு பண்ணணும், அதிமுக முடிவு சார். கண்டிப்பா எல்லாரும் விருப்பப்படலாம். அதற்கான முடிவு அவங்க தான் பண்ண வேண்டியது. அதற்கான சாத்தியக்கூறுகள் அதான்